ஏன்னா ஜாதி மதம் பார்த்து அவங்க ஓட் வாங்குறது கண்டிப்பா இங்க தமிழ்நாட்டில் பாஜக தோத்தாலும் மிகப்பெரிய வாக்கு வங்கி நிறைய விஷயங்கள் திமுக ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருந்துச்சு. அதே போல மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது. மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டின் அனைத்து தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றியுள்ளது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை என்பதோடு பல இடங்களில் 2ஆம் இடத்தை பாஜக கூட்டணியிடம் பறிகொடுத்திருக்கிறது. நட்சத்திர வேட்பாளர்களுடன் களமிறங்கிய பாஜக கூட்டணியாலும் வெற்றியை வசப்படுத்த முடியவில்லை. நாம் தமிழர் கட்சி பல இடங்களில் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து தமிழக மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? பிஜேபி கண்டிப்பா வராது. ஏன்னா ஜாதி மதம் பார்த்து அவங்க ஓட் வாங்குறது கண்டிப்பா ஓட் வராது. அவங்களுக்கு இப்போ இல்ல 10 வருஷம் பிறகும் அவங்களுக்கு கண்டிப்பா ஓட் வராது. ஏன்னா அவங்க ஜாதி மதம் இங்க எல்லாமே அண்ணா தம்பி மாதிரிதான் இங்க நடக்கிறாங்க. எல்லாமே ஹிந்து இருக்கட்டும் முஸ்லீம் இருக்கட்டும் அண்ணா தம்பிங்க தான் மாதிரிதான் நடக்கிறாங்க. இங்க எப்படி அவங்களுக்கு ஓட் தந்துருவாங்க? ஹிந்துனா தரமாட்டாங்க, முஸ்லீமும் தரமாட்டாங்க. தமிழ்நாட்டில் பாஜக தோத்தாலும் மிகப்பெரிய வாக்கு வங்கி வச்சிருக்கிறாங்க. நிறைய இடத்துல 2வது இடத்துல இருக்கிறாங்க. லட்சங்கள் கணக்கில் அந்த இடம் ஓட்டுகள் நிறைய தொகுதியில் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் மாற்றத்தை விரும்புறாங்க. தமிழ்நாட்டுடைய முடிவு என்பது இது ஆளுங்கட்சியாக திமுக இருக்கிறனால ஆளுங்கட்சிக்காக ஒரு சார்பாகவே இந்த முடிவுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா மக்கள் மத்தியில ஆளுங்கட்சியா திமுக இருக்கு அப்படின்னும் போது அவங்களுடைய பலத்தை கொஞ்சம் அதிகரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்திருக்கு. அதை தாண்டி திமுக அரசுடைய பெண்களுக்கு மாதம் உரிமை தொகை இந்த மாதிரி 1000 ரூபாய் கொடுத்தது இது எல்லாமே தேர்தல் எதிரொலிச்சுக்கிறதா நான் பாக்குறேன். நிறைய விஷயங்கள் திமுக ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருந்துச்சு. அதே போல மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டை காலகாலமா இருக்கக்கூடியதுதான். அதனால இந்த மோடி எதிர்ப்பு அலைகள் பெரிய அளவுக்கு திமுக ஆதரவாக இருந்திருக்கு. அதனால திமுக 40லும் நான் வெற்றி பெற்றிருக்கிறதா நான் பாக்குறேன். யாரோ 2 பேர் எடுக்கிற முடிவு ஒரு தேசத்தையே கட்டுப்படுத்துன்ற நிலைமை கண்டிப்பா மாறி இருக்கும். அந்த வகையில இந்த தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கு ஒரு பின்னடைவுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா சிங்கிள் பார்ட்டி அப்படின்றத மாறி மறுபடியும் கூட்டணி ஆட்சி அப்படின்ற நிலைமைக்கு தான் போயிருக்குது. அதாவது சீமான் அவர் அவருடைய பேச்சுக்களோ நடைமுறைகளோ அனைத்துமே ஓரளவுக்கு மக்களுக்கு ஒத்து போறதாக தான் இருக்கும். வருங்காலத்தில் அவரும் சில சீட்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக பெரிய வீழ்ச்சி தான் இது நான் அப்படி சொல்லுவேன். ஏன்னா நிறைய ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் பிஜேபி போயிடுச்சு இந்த தொகுதியில். ஆமாம், இந்த தொகுதியில் நிறைய ஏடிஎம்கே ஓட்டு பிஜேபி போயிடுச்சு.